அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி விசேட தேவையுடையவர்களுக்கான வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட தாழ்தள பேருந்து சேவையை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக 10 பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வருகின்ற 15ஆம் தேதி குறித்த பேருந்துகள் நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குருநாகலை பரகதனிய பகுதியில் உள்ள ஹெல்மெட் தொழிற்சாலை ஒன்றில் நேற்றைய தினம் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த தீப்பரவலின் காரணமாக தொழிற்சாலை முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீப்பரவலுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்புளை கபரணி பிரதான வீதியில் உள்ள திகம்பதக பகுதியில் வேனொன்று மோட்டார் சைக்கிள் மோதிக்கத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வேனின் சாரதி காயமடைந்து தாம்புளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சிகிரியா போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற இவ்விபத்தில் உயிரிழந்தவர்கள் 18 மற்றும் 20 வயதான தம்புளை மற்றும் தனமல்வில பகுதியை வசிப்பவர்கள் என்று தெரியவந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் படையினர் மற்றும் அரசின் கீழ் உள்ள காணிகளை தேவையின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினரின் சம்மதத்துடன் பொதுமக்களுக்கு வழங்க உள்ளதாக நகர மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 60 மாதங்கள் பணியாற்றுவதற்காக மது அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களிலேயே அரசாங்கங்கள் வழங்கிய நிதியை விட தற்போது டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களிற்கு பெருமளவிலான நிதியினை வழங்கியுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அளுத்கம நகரில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியை கடத்த முயன்ற சந்தேக நபரை 2 பெண் போலீஸ் அதிகாரிகள் துரத்திச் சென்று கைது செய்த சம்பவம் நேற்று அளுத்கமவில் பதிவாகியுள்ளது. அளுத்கம நகரில் நிறுத்தப்பட்டிருந்த தனது முச்சக்கர வண்டியை யாரோ கடத்த முயற்சிப்பதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தொலைபேசி மூலம் ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த நேரத்தில் கடமையில் 2 பெண் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து தப்பிச் சென்ற முச்சக்கர வண்டியை துரத்திச் சென்று அளுத்கம வெளிப்பண்ண பிரதான வீதியில் வாகனத்தை நிறுத்தி சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாவனல்ல இகலகேன பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் வழக்கு முடிவடைந்து தேரர்கள் உட்பட 10 சந்தேக நபர்கள் சிறைச்சாலையில் பேருந்தில் ஏறும்போது கூச்சலிட்ட சந்தேக நபர்களை சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்குதல் நடத்தும் காணொலி ஒன்றை வெளியிட்டு கலகம்ப குசலதம்ம தேரர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் சந்தேக நபர்கள் சிலர் சிறைச்சாலை பேருந்தில் ஏறும்போது கத்தி குழப்பத்தில் ஈடுபட்டதால் சிறைச்சாலை அதிகாரிகளில் ஒருவர் சந்தேக நபரின் காதை திருகி பேருந்தில் ஏறுமாறு தள்ளும் காணொலி என்று பேசுபொருளாக்கப்பட்டுள்ளது. அந்த காணொலியை பார்த்த பௌத்த பிக்குகள் தெரிவித்த கருத்து, மக்கள் மத்தியில் இவ்வாறு நடந்து கொள்ளும் சிறைச்சாலை அதிகாரிகள் சிறையில் அவர்களை என்ன கொடுமைப்படுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. டிட்வா சூறாவளியால் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்தம் காமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. சூறாவளி தாக்கி 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டதால் தற்போதைய நெறிமுறைகளின்படி தேடுதல் பணிகள் அவசியமற்றதாக கருதப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. பதுளையில் விவசாயி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பயங்கர சம்பவம் பதுளை மாவட்டம் காப்புத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிடபுல பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான நபர் பொருளந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கொலை செய்யப்பட்டவர் பிடபுல பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலைக்கான காரணமும் சந்தேக நபர்களின் அடையாளமும் இன்னும் வெளியாகவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் முன்னணி அரசு நிறுவனங்களை தேசிய சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மையத்துடன் இணைப்பதற்கான அமைச்சரவை முடிவை செயற்படுவது குறித்து நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. நவீன உலகில் சைபர் பாதுகாப்பு என்பது இனி ஒரு தொழில்நுட்ப பிரச்சினை மட்டுமல்ல, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை நேரடியாக பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தகவல் உட்கட்டமைப்பை இயக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மையம் மூலம் முக்கியமான அரசாங்க தகவல்களை அணுகுவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
இதற்கான தொடர்புடைய கொள்கை முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மற்ற அரசு நிறுவனங்களை சைபர் பாதுகாப்பு மையத்துடன் இணைக்கும் இரண்டாம் கட்டத்தை செயற்படுத்துவது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டன. இலங்கையில் உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களிலும் விசேட தேவைக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி விசேட தேவையுடைய மாணவர்கள் பல்கலைக்கழக சூழலில் சிரமமின்றி கல்வி கற்க தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஏற்படுத்தப்படும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி விசேட தேவையுடைய மாணவர்கள் பல்கலைக்கழக சூழலில் சிரமமின்றி கல்வி கற்க தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஏற்படுத்தப்படும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கபில சேனவிரத்ன தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் பல உயர் பதவிகளில் விரைவில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். பல அரசு நிறுவனங்களின் தலைவர்கள், பணிப்பாளர் சபைகள் மற்றும் நிறுவன தலைவர்களை விரைவில் மாற்றுவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களின் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த மாற்றங்கள் மற்றும் புதிய நியமனங்கள் குறித்த விவரங்கள் மிக விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கண்டாவளை, பரந்தன் மற்றும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளில் 2, 3 மற்றும் 5ஆம் தேதிகளில் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் உணவு கையாளும் நிலையங்கள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த நிலையங்களுக்கு எதிராக நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய 4 உணவகங்கள், 2 வெதுப்பகங்களுக்கு 3,60,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கேகலி ராம்புக்வெல சட்டவிரோதமாக சம்பாதித்தார் என்று கூறப்படுகின்ற 740 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நிதி மோசடி குழந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. தொழிலதிபர் நிமல் சிசிரகுமார மற்றும் கேகலி ராம்புக்வெலவின் உறவினரான பண்டார ராம்புக்வெல ஆகியோரே இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்களாக தெரிவிக்கப்படுகின்றார்கள். உளவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற கரைவலை மீன்பிடி தொழிலுக்கு அரசாங்கம் விதித்துள்ள தடையை நீக்குவதற்கு கோரி மீனவர்கள் முன்னெடுத்து வருகின்ற போராட்டம் காரணமாக மீன்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேலியகொடை மீன் சந்தையில் மீன் வியாபாரிகள் தெரிவிக்கையில் சந்தைக்கு வருகின்ற மீன்களின் அளவு குறைவடைந்துள்ளதன் விளைவாக விலைகள் ஓரளவு உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் சமிக்ஞையை மீறி சென்றதாக கூறி நேற்று அதிகாலை அல்லப்பட்டி பகுதியில் வைத்து கையஸ் வாகனம் ஒன்றின் மீது ஊர்காவல்துறை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் வட்டுக்கோட்டை சித்தங்கேணி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த வாகனத்தில் இருந்து வாளொன்று போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.